நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். தேடல்கள் நிறைந்த இவ்வுலகில் இறைவனின் அழைப்பை ஏற்று திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருப்பள்ளியில் அருள்கரம் பெற்றிட வந்துள்ள இறைக்குலமே, உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வாழ்வில் நாம் பல தேடல்களில் ஈடுபடுகின்றோம். அத்தேடல்களுக்கு பல்வேறு வழிகளில் நேரத்தில் எதிர்பாராத வடிவத்தில் வந்து சேர்வதை நாம் உணர்கின்றோம். யூதா முழுவதும் ரோமை அடக்குமுறை அளவுக்கு அதிகமான மக்களை வதைத்து வந்தது. அந்நாட்டில் வாழும் பெண்களுக்கு எந்நேரத்திலும் படை வீரர்களால் ஏற்படும் ஆபத்துக்கள் ஏராளம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்தவர் இளம் பெண் மரியாள். சொந்த நாட்டிலே இரவும் பகலும் சிறையில் வதைக்கப்பட்டதைப் போல உணர்ந்த மரியா தினமும் எழும்பி வந்து வேண்டுதலுக்கு இறைவன் விடை அளித்தார். மணமகாத மரியாவை இறைவனின் தாயாகும்படி அழைத்தார். தனிப்பட்ட வாழ்விலும் சரி, சமுதாய வாழ்விலும் சரி, நமக்கு தேவை இறைவனிடம் சரணடையும் பணிவு, தகுந்த முடிவுகள் எடுக்கும் துணிவு. வானதூதர் மரியாவை சந்தித்து இந்நிகழ்வில் காணப்படும் பணிவையும் துணிவையும் இந்த கிறிஸ்மஸ் காலத்திலும் புலரும் புத்தாண்டிலும் நாம் அனைவரும் பெற அன்னை மரியாவின் பரிந்துரையோடு இறைவனை மன்றாடுவோம். திருவருகை கால மலர் வளையத்தின் ஊதா நிற திருவருகை கால மலர் வளையத்தின் ஊதா நிற 4வது மெழுகுத்திரியானது வானதூதர்களின் மெழுகுத்திரி எனப்படுகிறது. இத்திரி மெசியாவின் பிறப்பை முன்னறிவித்த மற்றும் மெசியாவின் பிறப்பில் இன்னிசை பாடிய வானதூதர்களை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இது நம்முள் அன்பு எனும் ஒளியை ஏற்றுகிறது. இறைவனின் வார்த்தையானவர் நம்மிடையே குடிகொள்ள திருவுளம் கொண்டார். தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்ற நமது சகோதரரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அன்பு மிகவும் வியப்புக்குரியது. வானதூதரின் அழைப்பிற்கு இதோ ஆண்டவரின் அடிமை என்று கூறி இயேசுவின் தாயாகிட இசைவு தெரிவித்த அன்னை மரியாவின் பணிவோடு கூடிய அன்பு அதிசயமானது. மீட்பரின் வருகைக்காக காத்திருக்கும் நாம் அனைவரும் அன்பை வாழ்ந்து காட்ட வரம் வேண்டுவோம். அன்பெனும் ஒளியேற்றி அன்பின் ஆண்டவரை வரவேற்போம். மன்றாடுவோமாக. அன்பை உருவான இறைவா, மனிதரான உமது வார்த்தையின் புத்தொளி எங்களை சூழ்ந்து சுடர் வீச ஆவலோடு காத்திருக்கிறோம். காரிருள் நடக்கும் எமக்கு பேரொளியாய் நீரை விரைவில் வருவீராக. இறைமகன் எம் அருகில் வந்துவிட்டார் என உணர்ந்து வியப்பெறும் நாங்கள் எங்கள் இதயங்களை திறந்து அவர் தரும் புது வாழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட மானிட அனைவரையும் அன்பு செய்வதன் வழியாக உம் அன்பை உலகில் எடுத்துக்காட்ட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
கிறிஸ்தவனுக்குரிய சகோதர சகோதரி, இந்த தூய மர நிகழ்வை நாம் தகுதியான உள்ளத்தோடு கொண்டாடும்படியாக தடையாக இருக்கிற மது குற்றங்களுக்காக குறைகளுக்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம்மை இறக்க வைத்து குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதனானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி வர நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகிறவர் உங்களிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 2 முதல் 5 வரை. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீயோ எப்பத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியவாய் இருக்கிறாய். ஆயினும் இஸ்ராயலை என் சார்பாக ஆளப்போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழி மரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவன் பிள்ளை பேரும் வரை அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இளந்தருள் ஏஞ்சிருப்போர் இஸ்ராயல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்பொழுது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது மெசியாவின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகில் இறுதி எல்லை வரை அப்பொழுது அவர் பெருமை மேன்மை பெற்றவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். 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 நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டே. என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வீர். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வீர். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். இரண்டாம் வாசகம். ஊழிக்காலமாக மறைப்பொருளாக இருந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 25 முதல் 27 வரை. சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் மறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். ஊழிக்காலமாக மறைப்பொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகி உள்ளது என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர். ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் ஊழியார்
என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஊழி காலமாக மறைபொருளாக இருந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலியாவில் உள்ள நாசரத் என்னும் ஊரில் இருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணி கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்று என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கும் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரர்களே, இன்றைய நாளிலே 4வது மெழுகுதிரியை நாம் ஏற்றிருக்கிறோம். என்ன மெழுகுதிரி? அது அன்பு. இன்னைக்கு தான் கேட்ட உடனே பதில் வந்துருச்சு. அன்பை அடித்தளமாக இட்டு இந்த வாரம் முழுவதுமாக, அதாவது கிறிஸ்து பிறப்பு இன்று இரவு நாம் கொண்டாட போகிறோம். அதற்கு முன்னதாகவே இந்த அன்பை முழுமையாக நாம் எப்படி அன்பு செய்ய வேண்டும், யாரை அன்பு செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பார்த்து
இந்த கடவுள் பிறக்கின்ற பொழுது நானும் அன்பு உரியவனாக இருக்க வேண்டும் என்பதற்கு சிந்தனையாக இந்த நாளிலே அமைகிறது. அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகம், மரியாள் இறைவனுடைய அடிமை, நான் இறைவனுடைய அடிமை என்று முழுமையாக தன்னையே முழுமையாக இறைவனுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே அடிப்படையாக நாம் பார்க்கின்ற பொழுது மரியாள் இறைவனை அன்பு செய்கிறாள், இறைவன் மரியாளை அன்பு செய்வதை நாம் பார்க்கிறோம். அதே போல இறைவன் ஜபிக்கின்ற ஜபத்தை நிறைவாக கேட்டு அது தகுந்த நேரத்திலே நிறைவாக தருகிறார் என்பதை எலிசபெத் அம்மாளுடைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம். இறைவன் அனைவரையும் அன்பு செய்கிறார் என்ற அந்த ஜபம் அவர்கள் எவ்வளவு நாளா ஜபிச்சிருப்பாங்க. அந்த ஜபத்தை எல்லாம் முழுமையாக இறைவன் கேட்டு நிறைவாக தருகிறார். அதுவும் கடவுளால் முடியாதது ஒன்றும் இல்லை என்று ஆழமான அந்த வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையை இந்த விவிலியத்திலே இட்டு செல்கிறார். இது அடிப்படையாக கொண்டு நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் என்றுமே அன்பு உரியவர், கடவுள் அனைவரையும் நிறைவாக அன்பு செய்கிறவர். எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் இந்த இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் என்று நாம் ஆழமாக பார்க்கலாம். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த அன்பை அடிப்படையாக கொண்டு சிந்திக்க உங்களை அழைப்பு விடுகிறேன். இந்த உலகத்தில் எல்லாரும் கேட்கிறது ஒண்ணுதான், அன்பு. இங்கிலீஷ்ல அங்கங்க ஒட்டியிருக்கு லவ். லவ், அன்பு என்ற வார்த்தையை எல்லோரும் உபயோகப்படுத்துகிறோம், எல்லோரும் உபயோகப்படுத்துகிறோம். ஐ லவ் யூ மம்மி, ஐ லவ் யூ டாடி என்று காதல் செய்கின்றவர்களும் அதை உபயோகப்படுத்துகிறார்கள். ஆனால் என்ன ஒரு குறை என்றால் அதோடைய அர்த்தத்தை தெரியாமலே நாம் உபயோகப்படுத்துகிறோம். அதுதான் நாம் செய்கின்ற பெரிய தவறு. அன்பு என்பது இறைவன் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார், இயேசு உண்மையாக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். எதையும் எதிர்பாராமல், எதையும் யாரிடமும் இருந்து பெற்றுக்கொள்ளாமல் தன்னிடம் இருப்பதை நிறைவாக தருவதில் வள்ளலாக இருந்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஆனால் நாம் எப்படி அன்பு செய்கிறோம்? நாம் எப்படி அன்பு செய்கிறோம்? மரியாள் நிறைவாக எடுத்து காட்டுகிறாள். எலிசபெத் கருவுற்று இருக்கிறார் என்று அறிந்த உடனே ஓடி செல்கிறார். அந்த நேரத்திலே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அன்பு உள்ளம் கொண்டு ஓடி செல்கிறார். நம்மளும் ஓடுவோம். எதுக்கு? அடுத்த வீட்டில் சண்டை நடந்தால் போய் எட்டி பார்க்கறதுக்கு வேக வேகமாக ஓடுவோம். பேசினாலா பேச்சு வாங்குறா பார் இன்னைக்கு அப்படி நம்ம பேசுவோம், அதுக்கு வேகமாக ஓடுவோம். ஆனால் அன்பு உள்ளம் கொண்டு ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு போய் பார்க்கறதுக்கு ஓடுவோமா? கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. உதாரணத்திற்கு நாம் கடிதம் எழுதும் போது கூட தொடக்கத்தில் எப்படி எழுதுவோம்? அன்புள்ள. முதல்ல அந்த பேனா எழுதாது, அது உதறி உதறி எழுதணும். அன்பு உள்ள ஒரு 4 வாட்டி அழுத்தி எழுதினாதான் அது அன்பு உள்ளன்னு போகும். அதே போல கடைசியிலும் அன்புள்ள இப்படிக்கு அப்பயும் பெண் எழுதாது. ஏன்னா தெரியும் அந்த அன்புள்ள எழுதுறவனுக்கும் அன்பு இல்லை, அதை போய் படிக்க போறவனுக்கும் அந்த அன்பு இல்லை. இந்த அன்பு உண்மையாக யாரிடமும் நிறைவாக இல்லை. ஆனால் இதை உபயோகப்படுத்துகிறோம், தினந்தோறும் உபயோகப்படுத்துகிறோம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போட்டுக்கிறோம். ஆனால் எதனை அன்பு அடிப்படையாக கொண்டிருக்கிறது? எதையும் எதிர்பாராமல், எதையும் எதிர்பாராமல் நீங்கள் செய்கின்ற பொழுது உண்மையான அன்பு இருக்கிறது. அது இறைவன் தன்னுடைய வாழ்நாளிலே முழுமையாக வாழ்ந்து காட்டுகிறார். முழுமையாக வாழ்ந்து காட்டிய இறைவன் தன்னுடைய சகோதரர்களுக்கும் நிறைவாக கொடுக்கிறார். தன்னுடைய வாழ்வை இப்படிதான் வாழ வேண்டும் என்று முழுமையாக கற்றுத்தருகிறார். அதை தினம் தினம் நாம் நற்செய்தி வாசகத்திலே கேட்டுக்கொள்கிறோம். பல குருக்களையும் அதை நிறைவாக எடுத்து கூறுகிறார்கள். ஆனால் இன்னும் அந்த அன்பின் ஆழத்தை நாம் கற்றுக்கொள்ளவில்லை, அந்த அன்பின் அர்த்தத்தை நாம் கற்றுக்கொள்ளவில்லை. நம்ம எப்படி இருக்கிறோம்? அன்பு எப்படின்னா ஏதாவது நம்ம வாங்கிக்கணும், அப்பதான் நான் அன்பு செலுத்துவேன். ஏதாவது அவங்க கிட்ட இருந்து கிடைக்குமா, அப்ப நான் அன்பு செலுத்துவேன். ஏதாவது நான் இவங்க கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறது கொடுத்து விடுவார்களா, நான் அன்பு செலுத்துவேன். உதாரணத்திற்கு என்னுடைய வீட்டு அருகாமையிலே ஒரு அக்கா இருந்தாங்க, பெரியவங்க. என்னுடைய தந்தையும் அவர்களுடைய தந்தையும் நல்ல நெருங்கிய நண்பர்கள். அப்பொழுது ஒரு நாள் என்னுடைய தந்தை கேட்டார்,
என்னப்பா பெண்ணுக்கு வந்து ஒரு 35 வயது கிட்ட ஆகிவிட்டது, எப்பொழுது திருமணம் நடத்துவேன்? நடத்தலாம். எவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எவ்வளோ நாள் அவளுக்காக செலவு பண்ணியிருக்கிறேன், கொஞ்ச நாள் சம்பாரிச்சு கொடுக்கட்டும், அப்புறம் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அன்பு. தன்னுடைய பிள்ளைகள் மீது கூட நாம் செலவு செய்கின்ற அந்த செலவுக்கு மீண்டுமாக பெற வேண்டும், மீண்டுமாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அன்பு உண்மையான அன்பா? இல்லை. அதே போல பெற்றோர்களிடமிருந்தும் பிள்ளைகள் பெற வேண்டியது நிறைவாக பெற்றுக்கொள்கிறார்கள். ஏதாவது கொடுத்தா இல்லத்தில் வைத்துக் கொள்கிறார்கள். தன்னுடைய முதிர்ந்த வயதில் பெற்றோரிடமிருந்து பென்ஷன் வருதா வச்சுக்கலாம், வீட்டில் பென்ஷன் வந்தா வச்சுப்போம். இல்லை அவர்கள் வழியாக ஏதாவது இன்சூரன்ஸ் பணம் வருதா, அவங்க இல்லத்தில் இடம் இருக்கு. இல்லை அவர்கள் வழியாக ஏதேனும் செயல்பாடுகளோ அல்லது அவர்கள் வழியாக சொத்து இருக்கிறதா, நான் இல்லத்தில் வைத்துக் கொள்வேன். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? தம்பி வீட்டில் ஒரு வாரம் இரு, அண்ணன் வீட்டில் ஒரு வாரம் இரு, அப்பா வீட்டில் ஒரு வாரம் இரு என்று அவர்களை அலக்கழித்து விட்டுவோம். அன்பு எங்கு இருக்கிறது? ஏதேனும் நான் பெற்றுக்கொண்டு முழுமையாக அதற்கு அவர்களிடமிருந்து நான் நிறைவாக பெற்றுக்கொள்கிறேன், இது கிடைத்துவிடும் என்று நான் அன்பு செய்து அவர்களை வைத்திருந்தால் உண்மையான அன்பு அல்ல, வேஷம். நம்ம எல்லாரும் வேஷம் போட்டு தான் சுத்திட்டு இருக்கோம். சில பேருக்கு சொல்லுவாங்க 1000 தலை இருந்தது அப்படின்ட்டு. ஆனா நம்மளுக்கு 10,000 தலை இருக்கு, 10,000 முகங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஏத்த போல நம் முகங்களை காட்டுக்கொள்கிறோம். இவங்களா இப்படிதான் பேசணும், இவங்களா இப்படிதான் பேசணும், வழிவகுத்துக் கொள்கிறோம். மனிதர்களை நாம் இன்றைய நற்செய்தியை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுது மரியாவுடைய செயலை நாம் பாராட்ட வேண்டும். மரியாவுடைய செயலில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவளும் கருவுற்றிருக்கிறாள் என்று தெரிந்தும் கூட உதவி என்கின்ற பொழுது ஓடி செல்கிறாள். உதவி என்கின்ற பொழுது தன் மகனிடம் பரிந்து பேசுகிறாள். உதவி என்கின்ற பொழுது முழுமையாக தன்னையே அர்ப்பணித்து அந்த இடத்திலே அவள் நிற்கிறாள். நான் எதை கற்றுக்கொண்டேன்? நான் எப்படிப்பட்ட அன்பை உண்மையாக செய்கிறேன்? நம்மளுடைய அலுவலகத்திலோ இல்லத்திலோ எங்கு வேணாலும் எடுத்துங்க, அன்பு உண்மையாக நாம் தருகிறோமா? இல்லை என்பதே ஆழமான பதில், உண்மையான பதில். அன்பு நம்ம தரோம். எப்படி தரோம்? எதிர்பார்க்கிறோம். இறைவன் அதை தான் சொல்லுகிறார், எதிர்பார்க்காது. அதுதான் நாம் 1 யோவான் 4:8 பார்க்கிறோம். இறைவன் அன்பாய் இருக்கிறார். இறைவன் அன்பாய் இருக்கிறார். ஆனா நான் இப்படி இருக்கிறேன். அந்த இறைவனை நம்புகின்ற நான் இப்படி இருக்கிறேன். அந்த இறைவனை வேண்டுகின்ற நான் இப்படி இருக்கிறேன். அந்த இறைவனை நான் தலைவனாக, என்னுடைய இறைவனாக, எனக்கு அனைத்துமாக வைத்திருக்கின்ற அவனை வழிபடுகின்ற நான் எப்படி வாழ்கிறேன்? உண்மையான அன்பை தருகிறேனா? இல்லை. பிரியமானவர்கள், ஒரு இல்லத்தில் நான் சென்று இருந்தேன். நல்ல ஒரு மியூசிஷியன், இசை வாசிக்கக்கூடிய ஒரு நபர், முக்கியமாக வயலின் வாசிப்பார், நல்லா வாசிப்பார், அருமையாக வாசிப்பார். சிசிலியா ஃபீஸ்ட் அப்படின்னு வருகின்ற பொழுது அவர்களுக்கு எல்லோருக்கும் இடம் திறக்கப்படும், வந்து எல்லாரும் வாசிக்கலாம், எவ்வளவு பேர் வேணாலும் வாசிக்கலாம் அப்படின்னு. அந்த நாளிலே அவர்களுக்கான அந்த இடம் கொடுக்கவில்லைன்னு என்ன பண்ணிட்டார் தெரியுமா? வெளியே போயிட்டு அந்த வயலின் அடிச்சு உடைத்து விட்டார் அங்கே. அப்பொழுது அவருக்கு அந்த இசையின் மீதோ அல்லது அந்த வாசிக்கின்ற கருவியின் மீதோ அன்பு இல்லை. அவருக்கான அந்த இடம் தரவில்லை என்று உடனே அதை உடனடியாக உடைத்து விட்டார். அப்பொழுது உண்மையாக அவர் அன்பாக நேசித்து அதை உண்மையாக இதை கற்றுக்கொண்டேன், இதுதான் என் வாழ்நாள் முழுவதுமாக நான் வைத்திருக்கிறேன் என்று அவர் வாசிக்கவில்லை. மாறாக அவருக்கு கிடைக்க வேண்டிய இடம் கிடைக்கவில்லை என்ற உடனே அந்த கருவியை உடைத்து விட்டார். அப்பொழுது உண்மையாக அவர் அன்பு உள்ளம் கொண்டு அதை வாசிக்கவில்லை. மாறாக தன்னுடைய பெயருக்காக, தன்னுடைய இடமுக்காக, தன்னுடைய திறமைக்காக, பாராட்டுக்காக அவர் அதை வாசித்து இருக்கிறார். பிரியமானவர்களே, இதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய வாழ்விலும் நாம் அப்படித்தான் இருக்கிறோம். உண்மையாக அன்பை யாருக்கும் செலுத்தாமல் எதையோ எதிர்பார்த்து, எதையோ இவர்களிடமிருந்து பிடுங்கி விடலாம், எதையோ இவர்களிடமிருந்து நான் பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணுகின்ற பொழுது அது உண்மையாக அன்பாக இருக்கவில்லை. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்நாளை நாம் எடுத்துக்கொள்வோம். துவக்கத்திலே
ஒரு குழந்தைய அம்மா அவ்வளோ அன்பு செய்வாங்க, அவ்வளோ அன்பு செய்வாங்க. அது எட்டி உதைத்தால் கூட அன்போடு அரவணைத்துக் கொள்வார்கள். ஆனால் ஒரு வயது வருகின்ற பொழுது அதே குழந்தையை வெறுக்க தொடங்கி விடுகிறார்கள். உன்னையா ஏன் பெத்த, ஏன் வளர்த்தனே தெரியல. அன்போடு அரவணைச்சு அந்த பிள்ளையை திருத்தினால் அவன் முன்னுக்கு வருவான். ஆனா நம்ம எதுவுமே பண்றது இல்லை. அதே ஒரு இளமை பருவத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இளமை பருவம், இளமை பருவம்னாலே இந்த லவ், அன்பு என்றாலே அவர்களுக்கு காதல் என்று பெயர். எப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் பகிர்ந்து கொள்கிறோம்? எதிர்பார்ப்பு. ஏன் அப்படின்னு நம்ம கேட்ட உடனே நிறைய பேர் சொல்றது இதுதான், அவன் எனக்கு இது வாங்கி தரல, இது எனக்கு அவனிடம் இருந்து நான் பெற்றுக்கொள்ளவில்லை, அதனால் நாங்கள் முறித்து விடுகிறோம். 9 ஆண்டுகளாக அன்பு செய்து காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். ஒரு 8 மாதத்துல வந்து டிவோர்ஸ்க்கு நிற்கிறாங்க. 8 மாதம், 9 ஆண்டு உண்மையாக அன்பு செய்து அனைத்திலும் பகிர்ந்து உண்டு அனைத்திலும் பகிர்ந்து கொண்ட ஒரு நபர் 8 மாதத்துல டிவோர்ஸ்க்காக வந்து நிற்கிறாங்கன்னா அப்ப எந்த ஒரு அன்பு! அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு கருத்துக்களும், நான் கேட்பதை கொடுப்பதில்லை, நான் கேட்பதை பெறவில்லை, நான் தனி கொடுத்தன போகணும்னு நினைக்கிறேன் ஆனா கொடுக்கறது இல்லை, நான் எதையெல்லாம் விரும்புகிறேனோ அவர் இவர் உதாசனப்படுத்துகிறார், அதனால் இவரோடு வாழ பிடிக்கவில்லை என்று அலட்சியமாக உறவுகளை உடைத்துக் கொள்கிறோம். உண்மையான அன்பு இல்லாதனால் உறவுகளை உடைத்து விடுகிறோம். அடுத்தபடியாக நம்மளுடைய இல்லத்தில் பார்க்கிறோம், பெரியவங்க எப்படி நம்ம அன்பு செய்ய பிள்ளைகளுக்கு கற்றுத்தரும். நீங்க யாரெல்லாம் பேசலையோ அந்த குழந்தையும் பேசக்கூடாது. யாரிடெல்லாம் நான் சண்டை விட்டு இருக்கிறேனோ அந்த குழந்தையும் பேசாத பேசாத அப்படி நம் முறையாக அப்படி முகத்துக்கு நேராக நாம் சொல்லி விடுகிறோம். உண்மையாக சொல்ல போனால் நிறைய குடும்பங்கள் இவ்வாறாக உறவுகளை உடைத்து விடுகின்றன. குறிப்பாக இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த எதிர்மறை இப்படிதான் எதிரியாக தான் இருக்க வேண்டும். சாகும் வரை இவர்களை நாம் பார்க்க கூடாது. அவங்கள போய் அத்தைன்னு கூப்பிடாத, மாமான்னு கூப்பிடாத, பாட்டின்னு கூப்பிடாத, அவங்க ஒண்ணுமே தரமாட்டாங்க நமக்கு என்று உறவுகளை உடைத்து விடுகிறோம். ஆனால் இறைவனுடைய வாழ்வு அவ்வாறாக இல்லை. தேடி தேடி சென்றார். யாரெல்லாம் பழித்து பேசினார்களோ பரவாயில்லை, அவர்கள் மத்தியிலே நின்று உண்மையாக உதவியை புரிந்தார். எவ்வளவு தடையாக இருந்தாலும் இவர்கள் கேட்கின்ற பொழுது அதை உண்மையாக நிறைவாக தந்தார். நிறைவாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். இவராக பார்க்கின்ற பொழுது எசையா இறைவாக்கினர் தெளிவாக சொல்லுகிறார். 49வது அதிகாரத்திலே 15வது வார்த்தை, தன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை என்றுமே நான் அன்பு செய்கிறேன் என்ற அந்த இறை வார்த்தை ஆழமாக கற்றுத்தருகிறது. எதையும் மீதும் நாம் அன்பு செய்கிறோம். பொருட்கள் மீது அன்பு செய்கிறோம். யாரையெல்லாம் பணம் தருகிறார்களோ அவர்களை அன்பு செய்கிறோம். அந்த பொருட்களை அப்படியே நேசித்து ஒரு நாய்க்குட்டியை அவ்வளோ நேசிக்கிறோம். அது வீட்டிலேயே படுக்க வச்சுக்கிறோம். ஆனாலும் அவர்களுடைய அம்மா பெற்றோர் எங்க இருப்பாங்க? ஓரமா இருப்பாங்க. ஒரு இல்லத்திற்கு நான் நற்கருணையை கொடுப்பதற்காக சென்று இருந்தேன். இது உண்மையாக நடந்த ஒரு விஷயம். அந்த சகோதரியை சுற்றி 4 நாய்க்கள் அப்படியே கொச்சன்னு இருக்கு. அது பெட்டு, ஏசி ரூம், ஒரு நாய்க்கு ஏசி ரூம். ஆனால் அவர்களுடைய தாயார் மொட்டை மாடியில் இருக்கின்ற ஓடு போட்ட அந்த இல்லத்தில் தங்கி இருக்கிறார். இது அன்பு. இதுதான் அன்பா? விலங்கின் மீது நாம் செலுத்துகின்ற அன்பு. ஒரு பெற்ற தாயின் மீது அன்பு செலுத்தவில்லை. நற்கருணை கொடுப்பதற்காக நான் செல்லுகின்ற பொழுது கூட அந்த சகோதரி சொல்கிறார், மேல இருப்பாங்க ஃபாதர், அவர்கள் கூட வந்து கூட நிக்கல. எப்படிப்பட்ட அன்பை நாம் செல்கிறோம்? எப்படிப்பட்ட அன்பை உண்மையாக நாம் கொடுக்கிறோம்? கூட வரக்கூட இல்லை. நானே தனியா போயிட்டாங்க. பார்த்தா உண்மையாக பரிதாப நிலை. ஒரே ஒரு ஃபேன், இந்த 60 வாட்ஸ் பல்பு மாரி ஒரு ஒயிட் கலர் லைட், அவ்வளவுதான். 4 நாய்களுக்கு அவர்கள் செலவு பண்ணுகின்ற அந்த பணத்தில் 1% தன் தாய்க்கு வைத்திருந்தாலும் ஒரு அழகான ஒரு இல்லத்தை வைத்திருக்கலாம், ஒரு இடத்தை கொடுத்திருக்கலாம். எப்படிப்பட்ட அன்பை நாம் கொடுக்கிறோம்? எப்படிப்பட்ட அன்பை நான் உண்மையாக என்னுடைய பெற்றோருக்கு நான் கொடுக்கிறேன்? எப்படிப்பட்ட அன்பை உண்மையாக என்னை பெற்று எடுத்து வளர்த்த என் தாய் தந்தைக்கு நான் கொடுக்கிறேன்?
என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். கடைசி நேரத்தில் கூட அவர் கீழ் விழுகின்ற பொழுது தன் தாய் முகத்தை தான் பார்க்கிறார். தன் தாயிடம் இருந்துதான் அந்த வெற்றியை பெறுவதற்கான அந்த வலிமையை பெற்றுக் கொள்கிறார், வல்லமையை பெற்றுக் கொள்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்று தாயை நாம் ஒதுக்கி விடுகிறோம். இந்த உலகத்திலே சிறந்த ஒரு நபர் யார் உங்களை அன்பு செய்ய முடியும் என்றால் தன் தாய் மட்டுமே. தந்தை கூட சில நேரத்தில் கோபப்பட்டு விடலாம், ஆனால் தாய் அவ்வாறு அல்ல. பிறரை அழகாக சாப்பிடுவதை பார்த்து அன்போடு நேசித்து பார்ப்பது தன் தாய் மட்டுமே. நம்ம எப்படி இருக்கிறோம்? எவ்வளவு ஓல்டேஜ் ஹோம், எக்கச்சக்கமான இந்த வயதானவர்களுடைய இல்லங்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட ஒரு அன்பை உண்மையாக இந்த தேசத்திற்கு, நாட்டுக்கு, இந்த உறவுகளுக்கு நாம் கொடுக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். அதே போல எபிரேயர்ல இறைவன் சொல்லுகிறார் 1:13-5 எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, ஒரு நாளும் உன்னை விட்டு நான் விலகுவதில்லை. யாரும் உன்னை அன்பு செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னை அக்கறையோடு பாதுகாத்துக் கொள்கிறேன், என் கண் வழிக்குள்ளே நான் உன்னை வைத்து பார்த்துக் கொள்கிறேன், என் கரங்களிலே உன்னை பொதித்து வைத்திருக்கிறேன் என்று பல வார்த்தைகள் ஆழமாக நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனா நாம என்ன பண்றோம்? இந்த இறைவன் அனைத்து வகையிலும் என்னை பார்த்துக் கொள்கிறார், எனக்கு என்று கொடுத்த அந்த உறவுகளை நான் பார்த்துக் கொள்கிறேனா, நான் அன்போடு நேசித்துக் கொள்கிறேனா, அன்போடு அரவணைக்கிறேனா என்று நாம் பார்க்கின்ற பொழுது இல்லை. பேசுறது இல்லை, சாவர வரைக்கும் வீட்டை வாசலை மிதிப்பதில்லை, எப்பொழுதுமே அவர்களை வாரி வாரி அசிங்கமாக பேசுவது, அவர்களை பற்றி இகழ்ந்து பேசுவது, அவர்களுடைய கண்ணீரிலே நாம் மகிழ்ச்சி காண்பது, அவர்களுடைய துன்பத்திலே நான் துணையோடு அப்படியே தூணு கட்டி எழுப்பின போல தைரியத்தோடு இருப்பது, கஷ்டப்படுறவர் சபிப்பது, இந்த பல வகையிலே நாம் வாழ்கிறோம். இறைவன் இதை எதையும் நமக்கு கற்றுத்தரவில்லை. சபித்து வாழுங்கள் என்று கற்றுத்தரவில்லை, விலைக்கு வாழுங்கள் என்று கற்றுத்தரவில்லை. யாருக்குமே இது எதையுமே கற்றுத்தராமல் நாம் மட்டும் எதை கற்றுக்கொண்டோம்? எங்க போய் இதெல்லாம் கற்றுக்கொண்டோம்? மனிதனாக இருக்கின்ற நாம் அனைவருமே இறைவனுடைய சாயல் என்பது விவிலியம் ஆழமாக சொல்லுகிறது. இறைவனுடைய சாயலாக இருக்கின்ற பொழுது இந்த இறைவனுடைய அன்பை மட்டும் ஏன் நம்மளால் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை? அன்னை மரியாதை இறுக்கமாக பிடிச்சு வேண்டிக்கிறோம், தொட்டு தொட்டு வணங்கிக்கிறோம், நற்கரனை தொட்டு தொட்டு நம்ம தலையில தடவிக்கிறோம். அப்போ கூட நம்மளுடைய அறிவு திறக்க மாட்டது. அன்பு செய்து வாழ வேண்டும். கடைசியில ஒண்ணுமே எடுத்து போக போறது இல்லை, எல்லாத்தையும் மண்ணுல தான் கொட்ட போறோம். எல்லாமே நமக்கு எதெல்லாம் சேர்த்து வைக்கிறோமோ அது எல்லாம் அழிந்து போகிறது. ஒவ்வொரு மழையும், ஒவ்வொரு சுனாமியும், ஒவ்வொரு இழப்பும் நமக்கு கற்றுத்தருவது இதுதான். எதையும் நீங்க கொண்டு போறதில்லை. 2 நாள் தான் மழை, 2 நாள் மழை, வாழ்க்கையே போச்சு. வாழ்க்கையை இருளிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். கற்றுத்தருவது இதுதான், ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்கள், சமீபத்தில் நடந்த ஒரு வாக்கு, அதாவது பேசிக்கொண்டு இருந்த பொழுது ஒரு நபர் சொன்னார், நான் யாரை சபித்துக் கொண்டிருந்தனோ என்னுடைய இல்லத்தின் 3வது மாடியிலிருந்து இந்த பசங்களாம் தண்டமா சுத்தினுக்குறாங்க, இவங்க அப்பா அம்மாலாம் என்னதான் பண்றாங்க அப்படி என்று பலமுறை அந்த பிள்ளைகளை நான் கழுதி அசிங்கமாகலாம் திட்டி இருக்கிறேன், கேவலமாக பேசியிருக்கிறேன், இந்த பசங்கள்லாம் உருப்படவே இராது என்று பலமுறை பேசியிருக்கிறேன் ஃபாதர். ஆனா என்னுடைய வீட்டில் தண்ணி வந்தாப்போ நான் டார்ச் அடிச்சேன் 3வது மாடியில், அந்த பசங்க தான் என்னை ஓடி வந்து காப்பாத்துனாங்க. அன்பு, எதையும் எதிர்பாராத அன்பு. சாதாரண ஒரு மக்கள், அவங்க தங்குறதுக்கு குடிசையில் கூட தண்ணி வந்துருச்சு, ஆனா கவலைப்படலை. டார்ச் அடிச்ச உடனே ஓடி வந்து என்னை காப்பாத்தினாங்க ஃபாதர். அவங்க சின்ன பசங்களா இருந்தா, பெரியவங்களா இருந்திருந்தா அவங்க காலில் விழுந்திருப்பேன். உண்மையாக போன வாரம் என்னோட பகிர்ந்து கொண்ட அந்த நபர் அன்பு, எதையும் எதிர்பாராத அன்பு. அந்த இல்லத்திலிருந்தோ அல்லது சொத்தோ செக்கோ எழுதி தருவார் என்று அந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கவில்லை. சாதாரணமாக டார்ச் அடிச்ச உடனே ஓடி போய் செய்த உதவி. பிரியமானவர்கள், நாம் அப்படிப்பட்ட ஒரு உதவி செய்கின்ற பொழுது இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட அன்பை தான் இறைவன் நிறைவாக நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில இறைவன் சொல்வது இதுதான், எளிமையிலே இறைவனை காணுங்கள், எளிமையிலே நிறைவை காணுங்கள், எளிமையிலே உண்மையான அன்பை காணுங்கள். எனவே வருகின்ற நாட்களில் இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு விழாவுக்காக
தயாரித்து கொண்டிருக்கின்ற நாம் உண்மையாக எளிமையிலே இந்த இறைவனை காண வேண்டும் என்றால் உண்மையான அன்பை பகிர்ந்து கொள்வோம், எதையும் எதிர்பாராமல் பகிர்ந்து கொள்வோம். அப்பொழுது இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக அன்பினால் ஆசீர்வதிப்பார். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணை மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆண்டவருடைய அன்பு என்றென்றுக்குமாய் இருக்கிற நித்திய பேரன்பாய் இருக்கிறது. திருப்பாடலிலே வாசிக்கிறோம், அது அன்பு காலைதோறும் நமக்காக புதுப்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் எனக்காய் புதுப்பிக்கப்படுகிற பேரன்பு கடவுளுடைய பேரன்பு. எனவே நாமும் கூட அந்த பேரன்பை சுவைத்திட, அந்த பேரன்பை பிறரோடு பகிர்ந்திட வரங்கேட்டு மன்றாடுவோம். அன்பின் இறைவா, திருவருகை காலத்தில் அன்பின் ஞாயிறாகிய இன்று திரு அவையில் இருக்கும் அன்பு திரு அவையில் மட்டுமல்லாமல் உலகில் இருக்கும் அனைத்து மாந்தருக்கும் கிறிஸ்துவின் அன்பில் நிறைவை என்றும் நிலைத்து நிற்க வரவிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அல்லலானவையை அழித்து நல்லன செய்யும் இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவருக்கும் நேர்மையான வாழ்வு வாழவும், ஆணவ போக்கை விட்டுவிட்டு குழந்தை உள்ளம் கொண்டவராய் வாழவும், அதனால் ஏற்படும் தற்காலிக தோல்வியை வென்று நிரந்தரமான வெற்றியை பெற்றிட உழைப்பையும் உறுதியையும் தர வேண்டி வரவிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் வல்லரே எம் இறைவா, மழையினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், முதியவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் ஆகிய அனைவருக்கும் தேவையான பாதுகாப்பையும் சுகத்தையும் தொற்று நோயிலிருந்து பாதுகாப்பையும் பெற்று வென்று வரும் விழா காலங்களில் இறைமகன் இயேசுவின் அன்பின் மகிழ்ந்திட உம் அருள் வேண்டுமென்று வரவிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம்மை படைத்தவரை உம் இளம் வயதில் நினைவு கொள் என்று சொன்ன எம் இறைவா, இளைஞர்கள் இவ்விழா காலத்தில் நல்ல சிந்தனையும் நற்செயலிலும் விசுவாச வாழ்வில் நிலைத்து நிற்க கிறிஸ்துவின் பரிவன்பை
தங்கள் வாழ்வில் எந்நாளும் சான்று பகிர தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று வரவிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம் அன்பின் சிறகுகளில் காத்து வரும் அன்பு தந்தையே இறைவா, தமிழகம் எங்கும் நல்ல மழை கொடுத்த இந்த வேளையில் இயற்கை அழிவுகளால் இயற்கைக்கு எதிராக மனிதன் ஏற்படுத்திய தவறுகளால் உண்டான துன்பங்களிலும் பெரும் அவதிப்படும் முதியோர்கள், குழந்தைகள், வீடு பொருள் இழந்தோர் அனைவரையும் நோய் நொடியிலிருந்தும் பொருளாதார சரிவிலிருந்தும் காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கமாய் செபிப்போம். நம்முடைய குடும்பங்களில் இந்த அன்பை பகிர்ந்து கொள்ள எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டுடைய தன்னலமற்ற பேரன்பை அனுபவிக்கிற நாம் அதை பிறருக்கு கொடுத்தாக வேண்டும் என்ற மனநிலையை பெற்றுக்கொள்ள வரங்கேற்போம். அன்பு இறைவா, உடைய மக்களாக நாங்கள் அன்பினால் நீரை ஆள்கிறீர், அன்பினால் எங்களை வாழ வைக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாய் அதே அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ள, அதே அன்பை பிறருக்கு வெளிக்காட்டி இன்னும் அதிகமாக ஆசைக்குரிய மக்களாய் நாங்கள் வாழ ஒரு சில தேவைகளின் பார்த்து வைத்து செபித்திருக்கிறோம். இவற்றெல்லாம் திருமகனும் ஆண்டவராக கிறிஸ்து வழியாய் கொடுத்திட வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆமென். சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நான் என்ன கொடுப்பது? சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நான் என்ன கொடுப்பது? மலரை படைத்த மழலைக்கு மலரை கொடுப்பதா, மலரை படைத்த மழலைக்கு மலரை கொடுப்பதா, கனியை படைத்த கண்மணிக்கு கனியை கொடுப்பதா? சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நாம் என்ன கொடுப்பது? சகோதர சகோதரி, உங்களுடைய இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அழைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூய ஆவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள காணிக்கைகளையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே இழப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னால் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நிதியமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்டித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் அவரை விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகளுடைய எதிர்பார்த்திருக்க செய்தருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகிய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபடமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு நம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் உடல். வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தில் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறை பொருள் நீர்வருளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளை கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த உடங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்தில் மகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளிநூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு வரும் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரில் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். பாவம் எங்கே பெருக ஓடுகிறது, பாவம் எங்கே அதிகரிக்கிறது என்றால், அன்பு எங்கே தணிந்து போகிறதோ அங்கே பாவம் அதிகரிக்கிறது. அன்பு குறைந்து போகிற பொழுது தானாகவே அங்கே பாவமும் சுயநலமும் தன்னலமும் அது அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் அந்த அன்பை தணிந்து போகாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரே ஒரு சின்ன வழி, அதிகமாக யார் அன்பு செய்யப்பட்டார்களோ அவர்கள் அதிகமாக நேசிக்கிறார்கள், அல்லது யார் அதிகமாக மன்னிக்கப்பட்டார்களோ அவர்கள் அதிகமாக நேசிக்கிறார்கள் என்று ஆண்டவரே கூறுகிறார். அந்த பெண் ஆண்டுடைய அந்த பாதத்தை கூந்தலால் துடைத்து அந்த நறுமண தைலத்தால் பூசுகிற பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், யார் அதிகம் மன்னிக்கப்பட்டார்களோ அவர்கள் அதிகமாக அன்பு செய்கிறார்கள். ஆகவே இப்போ நான் ஒருவேளை அதிகமான அன்பு, போதுமான அன்பு நான் மற்றவர்களோட காட்டுவதில்லைன்னு சொன்னால் நான் ஆண்டவருடைய மன்னிப்பை நான் உணரலைன்னு அர்த்தம். அவருடைய மன்னிப்பை நான் உணராமல் இருக்கிறேன். அவர் என்னை மன்னித்து கொண்டிருப்பதனால்தான், ஒவ்வொரு நாளும் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை மன்னிச்சு விடுறதுனால தான் இன்றைக்கி கூட நான் மூச்சு விடுறேன்.
அப்படி இல்லைன்னு சொன்னால் என்றைக்கே என் மூச்சு நின்று போயிருக்கும். ஆக ஒவ்வொரு நாளும் அவர் என்னை மன்னித்து கொண்டே இருக்கிறார். வெளியே பார்க்கறது பளபளப்பாக இருக்கலாம், நல்லா இருக்கலாம் பார்க்குறதுக்கு, நம்மளை போல் ஒரு இல்லை என்ற போல தோணலாம். ஆனால் நமக்குள்ளே தெரியும் நம்ம யாருன்னு. நம்ம இப்படிப்பட்டவங்க நமக்குள்ளே தெரியும். ஆக அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் என்னை மன்னிப்பதால் மட்டுமே நான் உயிர் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவர் மன்னித்து என்னை ஏற்று அன்பு செய்வதால், இரக்கம் காட்டுவதால் மட்டுமே நான் நடமாடிக்கொண்டிருக்கிறேன். அதை உணர்ந்து கொண்டால் அன்பு தானாய் வரும், அடுத்தவர் மீது பாசம் தானாய் வரும். அந்த அன்பு உண்மையான அன்பாக இருக்கும், அந்த அன்பு சுயநலமில்லாத அன்பாக இருக்கும். ஆகவே அந்த அன்புக்காக நாம் கரங்களை ஏந்துவோம், கரங்களை ஏந்தி ஆண்டவரிடத்தில் வரங்கேற்போம். அவரை போல நாம் அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த அன்பை நான் உணர, அவருடைய மன்னிப்பை உணர்ந்து அந்த அன்பை பிறருக்கும் வழங்க கரங்களை விரித்து கொண்டாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடர்களும் கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தது எங்கள் பாவத்தில் எப்பொழுதுகளை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு விழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்துராவின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அவனுடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உயிரின் திருமகனே, தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியின் ஒத்துழைப்பால் உமது இறைப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தி இந்த புனிதமிக்க உடலால் இரத்தத்தினால் எல்லா குற்றங்களிலிருந்தும் தீவனத்தில் விடுவித்து நாங்கள் என்றுடைய கட்டளைகளில் கருத்தோடி நிற்க செய்தோடு நாங்கள் ஒரு பொழுதும் உம்மை விட்டு பிரியவிடாதே. இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்கள் எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி என்று எப்பொழுதும் தம் அன்பினால் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலையிலும் புதுப்பித்து கொண்டே இருக்கிற ஆண்டவர், மன்னித்து கொண்டே இரக்கத்தை காட்டுகிற ஆண்டவர். நாமும் பிறர் மீது இரக்கம் காட்ட, நாமும் நமது அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ள தேவன் வல்லமையும் ஆற்றலும் கொடுக்க தேடி வருகிறார். விருந்துக்கு அழைக்கப்பட்டு நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்தை காத்து நிலை வாழ்வு
அளிப்பதாக. ஆமென். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடியில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கிறார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவனிலிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழித்தருளும். உம்மிட வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். அறிவிப்புகள். இன்று திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறு. இன்றைய ஞாயிறு வழிபாட்டை சிறப்பித்தோர் புனித அந்தோனியார், அன்பிய இறைமக்கள்,
அவர்கள் நமது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற வாரம் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் குழந்தை இயேசு அன்பிய இறைமக்கள். இன்று மாலை திருப்பலி நடைபெறாது, 5 மணி திருப்பலி நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்ற வார ஞாயிறு காணிக்கை ரூபாய் 15,920. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே கிறிஸ்து பிறப்பு விழா நள்ளிரவு திருப்பலியானது இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்திலும் இரவு 11 மணிக்கு தமிழிலும் நடைபெறும். 9 மணிக்கு ஆங்கிலத்திலே கேரல்ஸ் பாடல்களோடு, 11 மணிக்கு தமிழிலே கேரல்ஸ் பாடல்களோடு இந்த விழா திருப்பலியானது ஆரம்பமாகும். ஆகவே இந்த திருப்பலியிலே தகுந்த நேரத்திலே நாம் கலந்து கொண்டு சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்று இரவு வழிபாட்டை சிறப்பிப்போர் பங்கு பெறவை உறுப்பினர்கள். 25/12/2023 நாளை திங்கட்கிழமை கிறிஸ்துமஸ் விழா, பெருவிழா. எனவே அன்று காலை 6:30 மணிக்கு தமிழிலும் 8:30 மணிக்கு ஆங்கிலத்திலும் வழக்கம்போல் திருப்பலி நடைபெறும். நாளை மாலையும் திருப்பலி நடைபெறாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். 28/12/2023 அன்று மாசில்லா குழந்தைகள் தினத்தை நாம் சிறப்பிக்கிறோம். ஆகவே அன்று காலை 10 மணிக்கு பிள்ளைகளுக்கான சிறப்பு திருப்பலியானது நடைபெறும். கேட்டகிசம் சில்ட்ரன் அவளோடு சேர்ந்து 2 வயதும் அதற்குட்பட்ட குழந்தைகளுக்குமான சிறப்பு ஆசீர்வாதம் அன்று வழங்கப்படும். ஆகவே கேட்டகிசம் மற்றவருடைய பெற்றோர்கள் குழந்தைகளை 2 வயதும் அதற்குட்பட்ட குழந்தைகளை வைத்திருக்க, அல்லது பெரிய குழந்தைங்கள பிரச்சனை இல்லை, குழந்தைகளை அன்று கொண்டு வார்கள். அன்று சிறப்பாக குழந்தைகளுக்காக ஜெபிக்கப்படும். அது முடிந்த பிறகு 11 மணிக்கு பிள்ளைகளுக்கான கலை வடிவங்கள் நடைபெறும். அது பிறகு மதிய உணவோடு அவர்களுக்கான அந்த விழாவானது நிறைவேறும். ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளை 28ஆம் தேதி அன்று காலை 10 மணிக்கு நடைபெறுகிற சிறப்பு திருப்பலிக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி வழக்கம்போல் காலை திருப்பலிகள் நடைபெறும். மாலை திருப்பலி நடைபெறாது, 5 மணி திருப்பலி. அது பிறகு இரவு 9 மணிக்கு நன்றி ஆராதனையும் ஆங்கிலத்திலும், அது பிறகு தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். அதே போன்று 11 மணிக்கு, இரவு 11 மணிக்கு நன்றி ஆராதனை தமிழிலும் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருத்தலத்தில் நாம் நன்றாக பாட வேண்டும் என்பதற்காக நல்லதொரு கீபோர்டு தேவைப்பட்டுச்சு. உண்மையிலே பல வருஷமாக ரொம்ப கீபோர்டை வச்சு தான் ஓட்டிங்கிறோம். அதை போட்டு அழுத்தி அடித்து பிடிச்சி தான் ஓட்டுவாங்க. உண்மையிலே ஒரு நல்லதொரு கீபோர்டு, கொஞ்சம் நல்லா இருக்க கீபோர்டு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம். நம்முடைய பங்கை சார்ந்த ஒரு குடும்பம் நமக்கு ஒரு புதிய லேட்டஸ்ட்டு ஒரு கீபோர்டு இருக்கிற 1 லட்சத்துக்கு மேலே அந்த கீபோர்டு ஆகவே வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அந்த குடும்பத்திற்காக ஜெபித்துக்கொள்வோம். நாங்கள் பேரை சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. நானும் சொல்ல மாட்டேன் வழக்கமாக. அதனால தான் நிறைய பேர் கொடுக்குறதில்ல. அது வேறு விஷயம். பேர் சொன்னால் நிறைய பேர் கொடுப்பாங்க. நான் சொல்கிறதில்ல, அவங்களும் கொடுக்குறதில்ல. ஆனால் கொடுத்தவங்க பேர் சொல்லாதீங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் சொல்கிறது கிடையாது. எனவே அந்த குடும்பத்திற்காக சிறப்பாக ஜெபித்துக்கொள்வோம். இறைவன் அந்த குடும்பத்தை, அவருடைய தாராள உலகத்தை நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான் என்னை பொறுத்தவரையிலையும். ஏன்னா நானும் மார்ச்சின் ஜோஷுவாலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பேசி கொண்டு இருந்தோம். ஓட்டையாக இருக்குது, என்னடா பண்ணலாம், என்ன பண்ணுறது ஃபாதர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதாவது செய்யுங்க, நான் போகிறதுக்குள்ளே எப்படியாவது வாங்கி கொடுத்துட்டு போகிறேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாண்ட நான் சொல்லி கொண்டு இருந்தேன். திடீரென்று வேறு ஒரு காரியத்திற்காக வந்தவர் ஃபாதர் ஏதாவது கோயிலுக்கு செய்யலாமா, எனக்கு கீபோர்டு தான் வேணும்
உடனே அது அடுத்த வாரமே சென்று அதை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டார். உண்மையில் இதெல்லாம் ஆண்டவர் விரும்பலைன்னு சொன்னால் அதெல்லாம் நடக்காது இல்லையா? அவருடைய அற்புதம், இறுதி ஆண்டுடைய அற்புதம். அது நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த தேவையை நினைப்பதற்கு முன்பே நிறைவேற்றி அதற்காக தயார் செய்கிறார். அதான் ஆண்டுடைய கிருபை, அவருடைய அந்த அன்பு அல்லது இரக்கம். அங்கே இறுதி ஆண்டவர் நம்மை அந்த அளவுக்கு நேசிக்கிறார், அந்த பங்கு மக்களை அந்த அளவுக்கு நேசிக்கிறார். நாம் எவ்வளோ நேசிக்கிறோம் என்பது தான் கேள்வி. புதுப்பித்துக் கொள்வோம். அதே போன்று அன்புக்குரியவர்களே, நீங்கள் எல்லாருமே இன்னொரு காரியத்தில் பாராட்டுக்குரியவர்கள். சென்ற வருடம் போலவே இந்த வருடமும் நாம் ஏறக்குறைய இந்த கிறிஸ்மஸ் விழாவில் ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக நிறைய பேர் முன் வந்தீங்க. அந்த விதமாக 684 பேருக்கு இந்த வருடம் நம்ம உதவி செய்திருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சேரிட்டி வழக்கமாக உள்ள சேரிட்டி 41, தளிர் அமைப்புக்கு 21, மெட்ரோ கார்ப்பரேஷன் அங்கே பணியாளர்களுக்கு 35, திருப்பாச்சூரன் கிராமத்திற்கு 50, மலைவாழ் மக்கள் அவர்களுக்காக 50, கிருஷ்ணகிரி பக்கம், அப்புறம் பெற்றோரற்ற குழந்தைகளுக்காக 40, மன வளர்ச்சி குன்றியவர்கள் செங்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு 27, அப்புறம் ட்ராப் அவுட்ஸு எய்ட்ஸ் பேரண்ட்ஸ் உடைய குழந்தைகள் அவர்களுக்காக 170, கடம்பத்தூர் இருளர் பிள்ளை மக்களுக்காக 40, மலைவாழ் மக்கள் பேரிகை அந்த பகுதியை சார்ந்தவர்கள் 60, செங்கற்பட்டு பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் 80, அப்புறம் இன்னொரு கரும்பாக்கம் இருக்கிற கிராமத்திற்கு 50, அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் இருக்கிற கிராமத்திற்கு சுசைபுரம் 20. ஆகவே இந்த இந்த பகுதிகளுக்கெல்லாம் உங்களுடைய இந்த காணிக்கை பொருட்கள் சென்று சேர்ந்திருக்கிறார். இங்கே இருக்கிற இந்த ஏழைகளுக்கெல்லாம் நாம் இதை கொடுத்திருக்கிறோம். ஆகவே வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தொடர்ந்து உங்களுடைய இந்த தாராள உள்ளம் தொடரட்டும். இந்த ஏழைகளுக்காக கொடுக்கணுன்ற உணர்வு நமக்குள்ளே இன்னும் அதிகமாக ஆழப்படட்டும். ஆண்டு பெரிய ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறார். எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. இல்லாவல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மென்மேலும் இறைப்பற்றுடன் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வுகளை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேற்றது. இறைவனுக்கு நன்றி. நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறையரசு நனவாகுமே. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே,
இறையரசு நனவாகுமே. உந்தன் வார்த்தை என் வாழ்வில் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன், வழி காட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன், வழி காட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். உந்தன் கரமானது எந்தன் துணையாகுமே, உந்தன் கரமானது எந்தன் துணையாகுமே. உந்தன் வார்த்தை என் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன், நான் உன்னோடு என்று என்னில் மலர்ந்தாய். வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன், நான் உன்னோடு என்று என்னில் மலர்ந்தாய். உந்தன் உறவானது உயிர் துணையானது, உந்தன் உறவானது உயிர் துணையானது. உந்தன் வார்த்தை என் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.